ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம ஒரு லஞ்ச் செய்ய போறோம். அந்த லஞ்ச் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, வத்த குழம்பு கொஞ்சம் வைக்க போறேன். அந்த நம்ம செடியிலேயே காய்ச்ச வத்த குழம்பு வந்து நம்ம செடியிலேயே காய்ச்ச சுண்டைக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் தான் வந்து இவ்வளவுதான் வந்திருக்கு. அது வந்து இப்போ கொஞ்சமா குழம்பு வச்சுட்டு, அடுத்து வந்து நம்ம வந்து உருண்டை குழம்பு, இந்த உருண்டை சுட்டு போட்டு உருண்டை குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த உருண்டை குழம்பு வைக்க போறோம். வத்த குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு வைக்க போறோம். அடுத்து வந்து 2 குழம்பு வச்சுட்டு, பொரியலுக்கு வந்து இதுல வந்து ஃபுல்லா வாங்கினேன், பாதி எடுத்து வச்சிட்டேன், பாதி போதும். இது வந்து வேர்க்கடலை போட்டு இந்த சொரக்காய் பொரியல் செய்ய போறேன். நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். அடுத்து வந்து கீரை பொரியல் செய்ய போறேன். அரைக்கீரை இது வந்து பொரியல் செய்ய போறேன். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் இதுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் சமைக்கிற இந்த சமையல் வந்து இன்னைக்கு லஞ்ச் வந்து உங்களுக்கு யூசேஜா இருந்ததுன்னா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், ஸ்வைப்பா இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாரும் நான் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இதை வந்து நான் செய்யற செய்முறையை எடுத்துட்டு நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்க அதே மாதிரி செய்யுங்க. வாங்க, நான் வந்துட்டு இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்றத, லஞ்ச் என்ன பண்றோம், என்ன முறையில செய்யறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு தக்காளி வந்து வெங்காயம் தக்காளி வந்துட்டு அரைச்சிட்டு, கொஞ்சமா நான் வந்து தேங்காய், துருவன தேங்காய் இருக்கு, அந்த தேங்காய் வந்துட்டு இதுங்க ஒரு நிமிஷம் வருங்க, அந்த தேங்காய் எடுத்துட்டு வரேன் எப்படி இருக்கும். இந்த தேங்காய், இது வந்து தேங்காய் துருவல். இது வந்து நம்ம வந்து அந்த நேரத்துல தேங்காய் உடைச்சி அதை எடுக்க முடியல, கஷ்டமா இருக்கு, கையெல்லாம் குட்டிக்குது. அதனால இது வந்து நான் டிமார்ட்ல தான் வாங்கினேன். இந்த தேங்காய் துருவல் வந்துட்டு அங்க கிடைக்குது, வேற எங்கேயும் எனக்கு இது கிடைச்ச மாதிரி தெரியல. அப்படியும் வாங்கினாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இது டிமார்ட்ல நான் வாங்கினேன் இந்த தேங்காய் துருவல். இது வந்து நிறைய ஒரு போகும்போதெல்லாம் ஒரு 3 பேக்கெட் 4 பேக்கெட் வாங்கி வந்து வச்சுப்பேன். எனக்கு வந்து சட்னி அரைக்கணும்னா கூட இதையே கொஞ்சம் போட்டு பொடச்சக்கலை போட்டு பச்சை மிளகா போட்டு ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு அரைச்சிடுவேன் சட்னி. அது மாதிரி ஒரு குழம்பு எதனா வைக்கணும்னா அதுக்கு போட்டு எல்லாம் அரைச்சிட்டு இருக்க வேணாம், வெங்காயம் தக்காளி இந்த தேங்காய் துருவல் போட்டு அரைச்சி ஒரு குழம்பு தாளிச்சிடலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். வேலை வந்து கொஞ்சம் சுருக்கி செஞ்சுக்கலாம், விரிவா செய்யாம கொஞ்சம் சிம்பிளா, அதாவது ஃபாஸ்டா சீக்கிரம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து இதை அந்த வெங்காயம் தக்காளி இந்த தேங்காய் துருவல் இது 3த்தையும் போட்டு அரைச்சி உருண்டை குழம்பு வைக்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுல வந்து கொஞ்சம் இந்த தேங்காய் துருவல் போட்டுறேன். வெங்காயத்தை கட் பண்ணிட்டு நிறைய போடணும் கூட இல்லை, சும்மா பெரிய வெங்காயம். அதுல வந்து நான் ஒரு பாதி வெங்காயத்துக்கு எடுத்துக்கிட்டேன், பாதி முக்கால்வாசி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சின்ன பீஸ் இதுல இருக்கு. இந்த கடாயில வந்து உருண்டை குழம்பு வச்சுக்கலாம். இந்த கடாயில வத்த குழம்பு வச்சுக்கலாம். ஏன்னா வத்த குழம்பு வந்து கொஞ்சம் தான் வைக்க போறோம். அதாவது இந்த கை ஃபுல்லா வரும், இந்த வத்த இது பச்சை சுண்டைக்காய். அதனால இதுக்கேற்ற குழம்பு கொஞ்சமா வைக்க போறோம். அதே மாதிரி இந்த குழம்பு இருக்கிறதால உருண்டை குழம்பையும் கம்மியா தான் வைக்க போறோம். ஏன்னா மீந்துடக்கூடாது, கரெக்டா அன்னைக்கு சமையல் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏன்னா முன்னாள் வச்சு சமைச்சு மறுநாள் சாப்பிட்றதெல்லாம் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். நிறைய அதனுடைய யூசேஜ் என்ன நான் பண்ணுச்சு எனக்கு அப்படின்றது என் உடம்பு ரொம்ப சரியில்லாத போயிடுச்சு. அது மாதிரி சாப்பிட்டு என் உடம்பு ரொம்ப சரியில்லாத போயிடுச்சு. அதனால என்ன செஞ்சாலும் அன்னைக்கே அப்பவே கொஞ்சமா செஞ்சு அப்பவே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதை நாளைக்கு எடுத்து வைக்கிற இதுவே இருக்கக்கூடாது. அதுதான்
இதே மாதிரி இந்த இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ என்னன்றத ரேட் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்றது, இது 1000ன்னு நினைக்கிறேன். இது பேர் வந்து அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படித்தான் தெரியும். அதனால இப்படி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் மொத்தம் 3 லேயர் இருக்கு. அதனால இதனுடைய இது வந்து எவ்வளோ ரேட்டுன்றது இது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு தரேன் லிங்க். நீங்க வந்து அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. வேணும்னா அதை நீங்க வாங்கிக்கோங்க, செக் பண்ணுங்க, நீங்க வாங்கிக்கோங்க வேணும்னா. ஆனா நிறைய இடம் வந்து நம்மளுக்கு நிறைய டப்பாங்கெல்லாம் வந்து இங்க அலமாரியில அடுக்கி வச்சிருப்போம்ல ஸ்டாண்ட்ல, அது மாதிரி இல்லாம பெரிய டப்பாங்கள்ல பெரிய பொருள் அதிகமா இருக்க பொருள்லாம் போட்டு வச்சுட்டு குட்டி குட்டி இருக்கிற பொருள் எல்லாம் வந்து இதில் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டா ஃபினிஷ் ஆயிடுது அதுலயே. அதனால இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வாங்கி இதை உபயோகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கி நீங்க உபயோகப்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி மஞ்சள் தூள் எல்லாம் வந்து இப்படி திறந்து எடுக்கலாம். எடுக்க முடியாத பெரிய பொருள்லாம் திறந்து எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள்லாம் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இந்த ஹோல்ஸ்ல தட்டினாலே வந்துருது. அதாவது வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் வந்து இந்த ஓட்டையிலேயே வந்து கொட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து நல்லா எல்லா இதுலயுமே நல்லா இதுவாகும். எல்லா ஆங்கிலுமே இது நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் லிங்க். இது வந்து உருண்டை குழம்புக்கு வந்து சோம்பு, சீரகம், பட்டை, சோம்பு, சீரகம், பட்டை, அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். அப்புறம் கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு போட்டுக்கலாம். இது வந்து தாளிக்கிறதுக்கு. இது வந்துட்டு நம்ம மிக்சியில போயிட்டு வெளில தான் வச்சிருக்கேன் மிக்சி, அதெல்லாம் அங்க போய் அரைச்சிட்டு வந்தேன். இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி இது 3 மட்டும் தான் போட்டேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது குருமா ஐட்டம்ஸ்க்கெல்லாம் பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் வந்து டிஃபரா இருக்கும். அதுக்காக நான் வந்து டேஸ்ட் போட்டிருக்கேன். இதை அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். வந்து நிறைய மைய அரைக்காம சும்மா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து அங்கங்க இருக்கும், அப்படி இருக்கணும் அரைச்சினதெல்லாம். அரைச்சாச்சு. கடலைப்பருப்பு அங்கங்க இருக்கிற மாதிரி அரைச்சாச்சு. மசாலா எடுத்துக்கல, அதை மறந்துட்டேன், அதை எடுத்துட்டு வந்துட்டேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு நான் குட்டி ஸ்பூன் வச்சிருக்கேன். அதனால இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். அப்பதான் வந்து நல்லா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் இதுல வந்து பகடா ஃபர்ஸ்ட் இந்த உருண்டையா பகோடா மாதிரி செய்வாங்கல்ல, அது வந்து ஃபுல்லா பகோடா ஃபுல்லா சுட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுல குழம்புல ஆட் பண்ண போறோம்ல, அதனால இதுல கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறமா இதுல வந்து ஒரு தேவைக்கேற்ப நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு ஏற்ப உப்பு வந்து போட்டுக்கலாம். அதுல கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன், இது கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன். இதுல வந்து கொஞ்சமா வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, மஞ்சள் தூள் வந்து இப்படி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போதுமான அளவுக்கு நம்ம இதுலயே தண்ணி சேர்த்துப்போம். இப்போ முடிச்சாச்சு. இது வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து இந்த வடை மாவு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் குழம்புல. மீதி வந்து இதுல போட்டுக்கலாம். இதுல வந்து சோம்பு கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன் சோம்பு கலந்துக்கிறோம்னா, நம்ம வந்து இது கடலை பருப்பு இல்ல, அதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்க, அப்புறம் சீக்கிரமா ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டு இந்த மாவுல கலந்துக்கலாம். இது ஆக்சுவலா வந்து ஜீரண சக்தி ஆகிறதுக்கு தான் இந்த சோம்பு வந்து நம்ம எல்லா சமையலுமே ஆட் பண்றது. உருண்டை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். பொரிச்சுட்டு அப்புறம் இந்த கொதிக்கும் போதே, இந்த கொதி வரும்போதே, இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த உருண்டையெல்லாம் அதுல போட்டோம்னா நல்லா மிருதுவா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அதுக்காக வேண்டி இதை கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம போட்டுருணும். குழம்பு கொதிக்கும் போதே நம்ம போட்டுருணும்.
கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா எதுக்கு போடுறேன்னா, நம்மளுக்கு மட்டன் குழம்பு ஸ்மெல் வரும், அதனால கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். நம்ம சாதாரணமா குருமா வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மட்டன் மசாலா கரம் மசாலா போட்டோம்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் குழம்பு வாசனை வரும். அதோட குழம்பும் திக்கா இருக்குது. இப்போ நம்ம போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அந்த உருண்டையோடு கொதிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சிருவோம். ஏன்னா வந்து ஈவினிங் வந்துட்டு வாழைப்பூ இருக்கு, அந்த வாழைப்பூ வந்து பொடிய கட் பண்ணிட்டு இதுல போட்டு நம்ம வாழைப்பூ வடை செய்யறதுக்காக கொஞ்சோண்டு மீட்டிடுவோம். ஏன்னா வந்து ஃபுல்லாவும் காலி ஆகாது. ஏன்னா போதும், உருண்டை வந்து நிறையவே செஞ்சு போட்டுட்டேன். இந்த கடாயில நிறைய போட்டாச்சு, சேர்த்தாச்சு, வேண்டாம். வேகட்டும் அதுக்குள்ள. வந்து சுரக்காய் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்குதான்
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு மெத்தி இலை மட்டும் போட்டுருவோம். மெத்தி இலை போட்டா இதுவும் செம்ம வாசனையா இருக்கும். குழம்பு சாப்பிடும் போதே, குழம்பு திறக்கும் போதே ரொம்ப வாசனையா இருக்கும். மெத்தி இலை கொஞ்சம் போட்டு குழம்பு முடிஞ்சிருச்சு. உருண்டை குழம்பு நம்ம செஞ்சாச்சு. நல்லா வந்து மிருதுவா இருக்குது. உருண்டையை வந்து புசு புசுன்னு மிருதுவா இருக்குது. நம்ம இன்னைக்கு உருண்டை குழம்பு செஞ்சாச்சு. அடுத்தது இதை எடுத்துட்டு